யுவர்ஸ் லக்கி நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஏஆர் ஜெயகிருஷ்ணா, நியூமராலஜிஸ்ட், வாஸ்து ஜெம்ஸ் கன்சல்டன்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை, அனைத்து வளத்தையும் கொடுக்கும், புகழையும் கொடுக்கும், செல்வத்தையும் கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுத்து உங்களை குபேரனாக ஆக்கும் அற்புதமான லக்கான நம்பர் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? பார்த்துடலாங்களா? இலக்கான நம்பர். ரொம்ப ஈகராக இருப்பீங்க, ரொம்ப எதிர்பார்ப்பாக இருப்பீங்க. ஸோ அதை எப்படியாவது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருப்பீங்க, நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. முதல்ல நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க. லக்கான நம்பர் அது என்ன சார்? லக்கான நம்பர் நிச்சயமாக இருக்குங்க, லக்கான நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னா, எல்லாருக்கும் இந்த நம்பர்லேயே நம்ம வச்சிடலாமா, பேர் வைக்கலாமா அப்படின்னா அது சாத்தியம் கிடையாது. அவங்களுடைய டேட்டா பர்த், டைமு, பிறந்த இடமெல்லாம் பார்த்து, அவங்களுக்கு ஜாதகமெல்லாம் பார்த்து, அவங்களுக்கு கைரேகை பார்த்து, இதெல்லாம் ஆய்வு செஞ்சு ப்ராப்பராக அவங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி ஒரு ஆய்வே நடத்தணும்னு வச்சுங்களேன். இதெல்லாம் பண்ணி ஃபைனலாக எந்த லக்கான நம்பரில் அவங்களுக்கு பேர் வச்சா அவங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்றத முடிவு பண்ணி தான் வைக்கணும். 19 இது நல்லா லக்கான நம்பரை வைங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம்னு வச்சுங்க, லக்காக இருக்காதுன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுங்க. இப்போ அந்த லக்கான நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்களா? ஒரு மனிதனை மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையக்கூடிய நம்பர்களில் அற்புதமான நம்பர், ஃபஸ்ட்டு வரக்கூடிய நம்பர் 10. நம்பர் 10 மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நம்பர் இந்த நம்பர். ஏன்னா 1 0 0க்கும் 1க்கும் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். சக்கரம் போல் வாழ்க்கை என்று சொன்னாலும் சக்கரம் மேலே வந்துக்கிட்டு தான் இருக்கும், கீழே போய் மேலே வரும். அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு இணையான நம்பர், மிகப்பெரிய சக்தி உள்ள நம்பர், சூரியனுடைய ஆதிக்கத்தில் உள்ள நம்பர். 10ஆம் நம்பர் பேர் இருந்தால் நிச்சயமாக அவங்க அவங்களுக்கு அந்த ஒன்றாம் நம்பருக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருந்தால் நிச்சயமாக அவங்களும் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் அடைய முடியும். 10ஆம் நம்பர் ஃபஸ்ட்டு. அடுத்தது 14ஆம் நம்பர். புரியுதுங்களா? புதனுடைய ஆதிக்கத்தில் உள்ள இந்த 14ஆம் நம்பர் 5ன்றது டோட்டலாக கால்குலேஷன் பண்ணால் 5ஆம் நம்பர் வரும். 14ஆம் நம்பர். நம்பர் 14 நேம் நம்பர், வெரி லக்கி நம்பர். நம்பர் 14 நேம் நம்பர், வெரி லக்கி நம்பர் 15. அடுத்தது ரொம்ப லக்கான நம்பருங்க. 15ஆம் தேதியில் பிறப்பவர்களும் 15ஆம் தேதியில் பேர் வைப்பவர்களும் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகளாக தான் இருப்பார்கள். ஓகேங்களா? அப்போது அடுத்தது 19 நம்பர் 19. ஸோ வெரி ஒரு அற்புதமான நம்பருங்க. 1 9க்குள்ளே தான் எல்லா நம்பரும் சேரும். அந்த 1ம் 9ம் சேரும் பொழுது நிச்சயமாக 1ஆம் நம்பர் வருகிறது. 1 + 9 1ஆம் நம்பர் வருகிறது. மிக அற்புதமான மேக் பவர் உள்ள ஒரு நம்பர், ரொம்ப லக்காக இருக்கும். இந்த நம்பரில் உங்களுக்கு பெயர் வைத்தால் நீங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை அடைய முடியும். அது ஒரு ஆய்வுக்கு பின்னாடி தான் முடிவு செய்ய முடியும். நீங்களாக பார்த்து வச்சிடாதீங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது என்ன சார்? நம்பர் 21 நல்லா இருக்குமா? நல்லாயிருக்கும் சார். நம்பர் 21 மிகச்சிறப்பான நம்பர். ஆனால் எல்லாத்துக்கும் அது ஒத்து வராது, அங்கே அது அடிபட்டு போயிடுது. ஸோ அப்போ எத்தனை பர்சன்ட்? 20% தான் அந்த 21 நம்பர்லாம் ஒர்க் அவுட் ஆகும். எல்லாருக்கும் அது திரும்ப, அதுவும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் பிறந்தவங்களுக்கு தான் அது செட் ஆகும். எல்லாருக்கும் அந்த 21ஆம் நம்பர் செட் ஆகாது. சரி, அடுத்தது 22 சார். த கிரேட் மாஸ்டர் நம்பர்னு சொல்லக்கூடிய 22ஆம் தேதியில் பிறந்தவர்கள் 22ஆம் நம்பரில் பேர் வைக்கலாமா அப்படின்னா கூடவே கூடாது. அவ்வளோ சிறப்பான நம்பர் கிடையாது. மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் நம்பர் 22. ஆனால் வீழ்ச்சியும் அதே மாதிரி இருந்தது. ஸோ 22ன்றது ஜாக்கிரதையாக நம்ம கையாள வேண்டிய நம்பர். இருந்தாலும் 22ன்றது நல்ல நம்பர் அல்ல. ஸோ அடுத்த நம்பர் 23 குருச்சந்திர யோகம் உள்ள மிக அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய நம்பர். புரியுதுங்களா? ஆற்றல் மிகுந்த நம்பர். 2ம் 3ம் சேர்ந்து புதனின் ஆதிக்கம் உள்ள அற்புதம். 5ஆம் நம்பர் வரக்கூடிய இந்த 23 இஸ் வெரி லக்கி நம்பர் ஆஸ் பர் த நியூமராலஜி சாஸ்திரா. ஓகேங்களா? இந்த நம்பர் உங்களுக்கு பெயரில் அமைந்தால்
மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைய முடியும். உங்களுடைய விதியையை மாற்றக்கூடிய அற்புதமான நம்பர் இந்த 23 வைக்கலாம். புரியுதுங்க? சரியான முறையில் உங்கள் பெயர் ஆய்வு செய்து, உங்கள் டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் ஆய்வு செஞ்சு, ஜாதகம் கைரேகையெல்லாம் ஆய்வு செய்தால் இந்த நம்பரில் உங்கள் பேர் கரெக்டான முறையில் வைத்தால் நீங்கள் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆக முடியும். அடுத்தது 24 ரொம்ப அற்புதமான நம்பருங்க. சாதனைகளை செய்யக்கூடிய நம்பர், மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கக்கூடிய நம்பர், எல்லாத்தையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நம்பர். புரியுதுங்களா? சுக்கிரனின் ஆதிக்கமுள்ள 2 + 2 + 4 = 6. அப்போது இந்த 6ஆம் நம்பர் ரொம்ப லக்கான நம்பர். ஸோ இந்த 6 அப்படின்னா 24 6. 6லேயே நிறைய இருக்குது. 33 ஒரு 6, ஸோ 15 ஒரு 6. அப்போ இந்த 6ஆம் நம்பர் எப்படி அப்படின்னா நல்ல லக்கான நம்பர். பொருளாதாரம், வெற்றி, புகழ், செல்வம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய நம்பர். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர்லேயும் நாம் பெயர் வைக்கலாம். ஆனால் யார் அப்படின்றத ஸோ திடீர்னு வச்சிடக்கூடாது. உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அது வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 27. புரியுதுங்களா? வெற்றிகளை குவிக்கக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான ஒரு நம்பர் இது. இந்த நம்பரில் பேர் வச்சுன்னா தோல்வின்றது வாழ்க்கையில் கீழே போகவே மாட்டீங்க, மேல் நோக்கி போயிட்டே தான் இருப்பீங்க. அவ்வளோ மிகச்சிறந்த நம்பர், அற்புதமான நம்பருங்க 27. சந்திரனும் கேதுவும் இணைந்து நம்பர் 9 வருது. அப்போ இந்த சந்திரனும் கேதுவும் இணைஞ்சு நம்பர் 9 வரும்பொழுது வெற்றி மேல் வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு, அமைதி, சந்தோஷம் எல்லாமே அனுபவிக்க முடியும். புரியுங்களா? ஏக்தாம்னு வர மாட்டாங்க, ஆனால் அப்படியே கிரேஜுவலாக வெற்றி அடையக்கூடிய நம்பரில் இது ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனைகளை செய்யக்கூடிய நம்பர். அதனால் இந்த 27ஆம் நம்பர் சரியாக ஒத்து வந்துச்சுன்னா ஒருத்தருக்கு வச்சா அவங்க பெரிய அளவில் சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆகவே இப்போ நம்ம 1லேருந்து நம்ம இப்போ 30 நம்பருக்குள்ளே என்னென்ன அப்படின்றத லக்கான நம்பர்னு பார்த்தாச்சு. இப்போது ஒரே ஒரு விஷயம் சார், என் பேர் 6ஆம் நம்பரில் வருது, அந்த 6 லக்கு இல்லையே அப்படின்னு ஒருத்தர் கேட்பாங்க. நிச்சயமாக அந்த 6ம் லக்கு தாங்க. 5ஆம் நம்பர் வருது, டோட்டலாக ராஜான்னு ஒரு பேர் வச்சுருக்கோம். இப்போ அது 5ஆம் நம்பர் வருது, அதுவும் லக்கு தாங்க. புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் 2 டிஜிட் வரல, மற்றதெல்லாம் 2 டிஜிட் வருது, சிங்கிள் டிஜிட்டாக வர்றதுனால இந்த 6ம் இந்த 5ம் லக்கு தான். அப்போ 9ஆம் நம்பர் வருது சார், இந்த பேர் கால்குலேஷன் பண்ணும்போது 9ஆம் நம்பர் வருது. அப்போ அந்த 9 லக்கு இல்லையா? நிச்சயமாக அதுவும் லக்கு தான். ஓகேங்களா? ஸோ இந்த இதெல்லாமே லக்கான நம்பர்ஸு நான் சொல்லியாச்சு. ஸோ 1லேருந்து 30 நம்பருக்கு உண்டான லக்கான நம்பர்ஸ் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். மீண்டும் அடுத்தது 30க்கு மேலே என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல வீடியோலாம் போடுறேன், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், தெரிஞ்சுக்குங்க. இது ஒரு நாலேஜாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சரியான முறையில் நியூமராலஜி இப்படி லக்கான நம்பரில் லக்கான பேர் அமைத்து உங்களுக்கு மிக சிறப்பாக உங்கள் வாழ்க்கையை ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.